3 மாதங்களா நடைபெற்று வரும் ப்ரோ கபடி தொடரின் 10வது சீசன் இன்றோட முடிவடைய இருக்கு. மொத்தம் 12 அணிகள் பங்கேற்ற நிலையில புனே மற்றும் ஹரியானா அணிகள் இறுதிப் போட்டியில் மோத இருக்காங்க. ப்ரோ கபடி வரலாற்றில் புனே மற்றும் ஹரியானா அணிகள் இதுவரை நேருக்கு நேர் 14 முறை மோதி இருக்காங்க. அதுல புனே அணி 8 முறையும் ஹரியானா அணி 5 முறையும் ஜெயிச்சிருக்கிற நிலையில ஒரு போட்டி டிராவுல முடிஞ்சிருக்கு. இந்த சீசன்ல 21 போட்டிகள்ல விளையாடி இருக்கிற புனே அணி வீரர் மோஹித் கோயத் 117 ரைட் புள்ளிகளை பெற்றிருக்காரு. அதே போல அந்த அணியின் டிஃபெண்டர் முகமது ரேசாவும் ஆல்ரவுண்டரான அஸ்லாமும் சிறப்பா விளையாடி வர்றாங்க. இவங்களோட ஆட்டம் புனே அணிக்கு பலம் தரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஹரியானாவை பொறுத்தவரை அந்த அணியின் நட்சத்திர ரைடரான வினய் பலம் வாய்ந்த ரைடரா பார்க்கப்படுறாரு. அவரை தவிர டிஃபெண்டரான ராகுல் சேத்பாலும் ஹரியானா அணியோட டிஃபென்ஸுக்கு கை கொடுத்து வர்றாரு. செமிஃபைனல்ஸ்ல பலம் வாய்ந்த ஜெய்ப்பூர் அணியை வீழ்த்தி இருக்காங்க ஹரியானா. கடைசியா நடைபெற்ற சில ஆட்டங்கள்ல ரைடு மட்டுமில்லாம டிஃபென்ஸ்லயும் சிறப்பா விளையாடினாங்க ஹரியானா. இறுதி போட்டியில் மோதும் புனே மற்றும் ஹரியானா ஆகிய 2 அணிகளுமே இதுவரை ப்ரோ கபடி தொடரில் சாம்பியன் கோப்பை வென்றதில்லை. இந்த இறுதி போட்டியில் வெற்றி பெறும் அணி ப்ரோ கபடி வரலாற்றில் சாம்பியன் கோப்பையை வென்ற முதல் அணி என்ற பெருமையை பெறும். அந்த பெருமையை அடைய போவது புனேவா ஹரியானாவா அப்படின்றது இரவு 9 மணிக்கு தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.